அடுத்த விருதை வழங்குவதற்கு உலக கேரம் சாம்பியன், கேரம் விளையாட்டுக்காக முதலாக அர்ஜுனா விருது வாங்கி சாதனை படைத்த தமிழர் மரிய இருதயம் அவர்களை விருதை வழங்க மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வட சென்னை என்ற படத்தில் ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக இருந்த மரிய இருதயம் ஐயா அவர்களை பற்றிய ஒரு காணொளி இதோ உங்களுக்காக. நெரிசலான அயனாவரத்தின் இயந்திர சத்தங்களுக்கு இடையே இன்றைய இளைஞர்களின் எதிர்கால கனவுகளுடன் ஒலிக்கின்றன கேரம் ஆட்டத்தின் அதிர்வுகள். கூரையை தாண்டி இறங்கும் வெயிலின் உஷ்ணத்தையும் பொருட்படுத்தாது சீறி பாய்கின்றன எதிர்கால சாம்பியன்களின் விரல்கள். காயின்களை பாக்கெட்டில் தள்ளுவதுதான் ஆட்டம் என்றாலும் விரல்களுக்கே தனி மூளை வேண்டும் என சொல்லும் அளவுக்கு லாவகத்துடன் அடிக்கப்படுகின்றன ஸ்ட்ரைக்கர்கள். கிரிக்கெட்டே பெரும்பான்மை வகிக்கும் சென்னையில் அதன் எதிர் துருவமான கேரம் போர்டு ஆட்டத்தை அரவணைக்கிறது வட சென்னை. தெருவுக்கு தெரு நிரம்பி இருக்கின்றன கேரம் கிளப்புகள். போர்டுகளுக்குள் அடைக்கப்பட்டிருக்கும் காயின்களைப் போல இந்த விரல் வித்தை ஆட்டக்காரர்களின் எல்லையும் சுருக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாகுபாட்டை உடைத்து போர்டு ஆட்டத்தின் மீது வெளிச்சம் பாய்ச்ச விரும்பி புகழ் ஜோதியை ஏந்திய கைகள் சில அவ்வப்போது நம் முன்னே ஓடத் தொடங்கும். அப்படியான கைகளுக்கு சொந்தக்காரர் திரு மரிய இருதயம். வட சென்னையில் தெருவுக்கு தெரு நிரம்பி இருந்த கேரம் கிளப்புகள் தான் இவர் சுண்டாட்டம் பயின்ற பயிற்சி களம். எஸ் தில்லி, வி லாசர் என தேசிய அளவில் கேரமில் சாதித்த தமிழர்களின் அடியொற்றி வந்த மரிய இருதயம் 1996 அர்ஜுனா விருது வென்ற முதல் கேரம் வீரரானார். இன்று பலரையும் சுண்டாட்டத்தில் வாகை சூட வைக்க பயிற்சிகள் வழங்கி வருகிறார். மரிய இருதயம் ஐயா உலக கேரம் சாம்பியன்ஷிப்பை வென்று சென்னை திரும்பிய போது அவரை வரவேற்றது 2 பேர் மட்டுமே. ஆனால் இன்று அப்படி இல்லை. ஒளி பாய்ச்சிடும் ஞாயிறை போல இன்று பலரையும் சுண்டாட்டத்தில் வாகை சூட வைக்க பயிற்சிகள் வழங்கி வருகிறார் அவர். அந்த வெளிச்சம் கொடுத்த நம்பிக்கை கணப்பை உணர்ந்து முன்னே நகர்ந்தவர்களில் உலக கோப்பை வென்ற காஜிமாவும் அடக்கம். நிதானமும் பொறுமையும் கேரமின் அடிப்படை. அங்கீகாரத்தையும் ஆதரவையும் கோரும் எந்த ஒரு விளையாட்டு வீரருக்கும் இந்த சமூகம் கற்றுக் கொடுக்கும் பாடம். அவர்களின் சாதனைக்கும் அங்கீகாரத்துக்கும் இடையேயான கால இடைவெளியை குறைப்பதன் மூலம் மட்டுமே இன்னும் பல சாதனையாளர்களை நம்மால் ஊக்கப்படுத்த முடியும். இன்று மற்றும் ஒரு வெகுஜன விளையாட்டாக மாறிவரும் கேரமை ஆதரித்து அதன் வீரர்களுக்கு அங்கீகாரத்தை வழங்குவது தமிழர்களான நமது கடமை. ஏனென்றால் கேரம் வட சென்னையின் அடையாளம் அல்ல, ஒட்டுமொத்த சென்னையின், ஒட்டுமொத்த தமிழகத்தின் பெருமை மிகு அடையாளம். விருதை வாங்கும் காஜிமாவும் விருதை வழங்கும் மரிய இருதயமும் அந்த அடையாளத்தின் பிரதிநிதிகள். கேரம் ஸ்ட்ரைக்கர்களை உலகமே உச்சி மோந்து கொண்டாடுவதற்கான முன்னோட்டமாக இந்த விருதை முன்னிறுத்துவதில் பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன். சார், ஒரு பெரிய மரியாதை கலந்த வணக்கம் சார் உங்களுக்கு. அன்னைக்கு மரிய இருதயம், இன்னைக்கு காசிமா. வட சென்னையின் வடிவத்தை மாற்றுவதற்கு கேரம் சரின்னு நீங்கள் கையில் எடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? எல்லோரும் பள்ளி பருவத்தில் இருக்கும்போது கேரம் விளையாடுற மாதிரி தான் நானும் கேரம் விளையாட்டு தொடங்கணும். அப்போ இருந்த காலகட்டத்தில் இருந்ததை விட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கேரம் வளர்ச்சி அடைந்திருக்குது. அதனுடைய முத்தாய்ப்பாக தான் இன்று உலக கேரம் போட்டியில் வின் பண்ணியிருக்கோம் காசிமா. நாங்கள் காசிமாவுக்கு இந்த இடத்துல ஒரு பயிற்சியாளராகவும் தமிழ்நாடு கேரம் சங்க செயலாளராகவும் இந்த இடத்துல விருது வழங்குறதுக்கு என்னை அழைத்ததற்கு முதல்ல விகடன் குழுமத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது டோர்னமெண்ட் படிப்படியாக ஸ்டேட் லெவலில், அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவலில், நேஷ்னல் லெவலில் ரேங்க் பிடிச்ச பிறகு வேர்ல்டு கப் லெவலில் விளையாடுறதுக்கான ஒரு போட்டி இது. இந்த போட்டியில் காசிமா அவங்க இந்தியன் ரேங்க் வந்ததுமே ஆல் இண்டியா கேரம் ஃபெடரேஷன் எங்களுக்கு கலிஃபோர்னியாவில் நடக்கக்கூடிய வேர்ல்டு கப்புக்கு கலந்து கொள்வதற்கான லெட்டர் எங்களுக்கு வந்தது. தமிழ்நாடு கேரம் சங்கத்தின் தலைவர் திரு நாசர் கான் அவர்களுடைய அறிவுரைப்படி நாங்கள் அந்த லெட்டரை எடுத்துகிட்டு விளையாட்டு மேம்பாட்டு கழகத்துக்கு பரிந்துரை செய்தோம். விளையாட்டு மேம்பாட்டு கழகத்தின் உறுப்பினர் செயலர் திரு மேகநாத ரெட்டி அவர்கள்
தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களிடம் பரிந்துரை செய்து முதலில் பயணச் செலவுக்கான தொகையை எங்களுக்கு பெற்று தந்தார்கள். தமிழ்நாட்டிலிருந்து 4 பேர் சென்றிருந்தோம். அதில் முக்கியமாக சென்னையிலிருந்து 3 பேரும், காசிமா, நாகஜோதி, பயிற்சியாளராக நான், மதுரையில் இருக்கும் மித்ரா ஆகிய 4 பேருக்கும் 1.5 லட்ச ரூபாய் வீதம் 6 லட்சம் ரூபாய் அவர்கள் தந்தார்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வின் பண்ணிட்டு வந்ததுமே ஃபஸ்ட்டு எங்களுக்கு தமிழக முதல்வர்கிட்ட இருந்து தான் காசிமாவுக்கு வாழ்த்து வந்தது. அவருடைய அறிவுரையின்படி தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் காசிமாவை கூப்பிட்டு 1 கோடி ரூபாய் பரிசளிப்பாக இது வரைக்கும் வழங்கியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த கேரம் நானே அர்ஜுனா விருது பெற்றிருக்கேன். நான் 9 முறை நேஷனல் சாம்பியன் வின் பண்ணியிருக்கேன், 2 தடவை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் வாங்கினது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கேரமுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் இந்த தமிழக அரசால் தான் கிடச்சிருக்குது. இந்த தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் தமிழ்நாடு கேரம் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த விருதை உங்களோடு இணைந்து வழங்குவதற்கு G2 நிறுவனத்தின் குளோபல் பிசினஸ் ஹெட் திரு சிவகுமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இத்தனை முறை அவர் காசிமா காசிமா என்று தொடர்ந்து உச்சரித்த அந்த காசிமா யார்? காணொளி காட்டட்டும். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடந்த 6வது உலக கோப்பை கேரம் போட்டியில் காஜிமா சுண்டியடித்த ஸ்ட்ரைக்கர் இந்தியாவுக்கு 3 தங்கங்களை அள்ளி தந்தது. ஏழ்மையின் திண்ணையில் வளர்ந்தாலும் காஜிமாவின் கண்களில் சாதனை கனவு. ஆட்டோக்காரரான அப்பா மாபு பாட்சா சொற்ப வருமானத்தில் மகளின் வாய்ப்புகளுக்காக விடாமுயற்சியுடன் பாதை அமைத்தார். அப்பாவே பயிற்சியாளராக வந்ததில் ஐயம் திரிபர பயின்றார் காஜிமா. காசிமேட்டில் அனல் இறங்கும் ஆஸ்பெஸ்டாஸ் கூரையின் கீழிருந்து சுண்டாட்ட கலை பயின்ற காஜிமா இப்போது பெற்ற வெற்றி தமிழ் விளையாட்டு பெண்களுக்கான நிஜமான முன்னுதாரணம். இந்த வெற்றி தமிழ் மகளின் சாதனையை கொண்டாட தமிழக அரசு அவருக்கு ரூபாய் 1 கோடியை அன்பளித்து அரவணைத்துக் கொண்டது. இதற்கான காஜிமாவின் உழைப்பு இரவு பகல் அறியாதது. அடுத்தடுத்த இலக்குகள் நோக்கி ஆக்ரோஷமான பயிற்சியில் இருக்கிற இந்த வடசென்னை தங்கைக்கு 2024ஆம் ஆண்டின் நம்பிக்கை விருதளித்து பாராட்டுகிறது ஆனந்த விகடன். எம் காசிமா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதோடு சேர்த்து G2 சார்பாக ஒரு அன்பு பரிசும் உங்களுக்காக காத்திருக்கிறது. காசிமா, பொதுவா வெற்றி பெறும் பெண்களை சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம் தேசத்துக்காக தங்கம் வென்று கொடுத்திருக்கீங்க. நீங்க தங்க பெண்ணும் கூட. உங்க கையில விருது இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஆனந்த விகடனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் வின் பண்ணோடனே ஃபஸ்ட்டு அவங்க தெரிவித்து எங்களுக்கு டெப்டி சிஎம் சார் 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப ஆனந்த விகடன் வெப்சைட்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இங்கே நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் மரியாதை சாரும் எங்கள் அப்பாவும் தான் சொல்லணும். ஏன்னா எங்கள் அப்பா என் கூட 13 வருஷமாக ட்ராவல் பண்ணி ஒரு ஊருக்கும் போகும்போதும் என் கூடயே என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு ஸ்பெஷலாக மரியாதை சார் தான் எனக்கு கோச் பண்ணிகிட்ருக்காங்க 2018லேருந்து. ஸோ இந்த நேரத்தில் இவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த நேரத்தில் நான் டெப்டி சிஎம் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு போகிறதுக்கான ஊக்கத்தொகை அவங்க தான் 1.5 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. தமிழ்நாடு அசோசியேஷன்லேருந்து நாங்கள் அப்ளை பண்ணி 1 டே கூட ஆகல. எங்களுக்கு டெப்டி சிஎம் சார் கூப்பிட்டு 1.5 லட்ச ரூபாய் கூப்பிட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாங்க ஊக்கத்தொகையாக 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. கேரம் இது ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி இந்த மூமெண்ட்டில் என்னென்னா
நான் பிறந்ததுலேருந்து வந்து நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். இப்போ நான் வின் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நான் வந்து அதை ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் காசிமா. எல்லா விமெனுக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. அதுவும் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. இருவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. இந்த நேரத்தில் எங்கள் அப்பா வந்து இந்த ஸ்டேஜில் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக.